2 கற்பலகைகள். அதிகாரம் 34. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாரமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு சீனாய் மலையின் அடிவாரத்திலே உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதற்கு பலிகளை செலுத்தி அதை ஆராதித்தார்கள். இதனால் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கர்த்தருக்கும் இடையே இருந்த உடன்படிக்கையும் ஐக்கியமும் முறிந்து போயிற்று. கர்த்தர் இப்போது இஸ்ரவேல் புத்திரரோடு மறுபடியுமாய் ஒப்புரவாகி இருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறியதினால் கர்த்தர் அவர்கள் மீது கோபமாய் இருந்தார். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார். இதனால் கர்த்தர் தம்முடைய கோபத்தை குறைத்து இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே மறுபடியும் ஐக்கியமும் சமாதானமும் புதுப்பிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் மறுபடியுமாய் புதிதாய் ஆரம்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது. மோசே மறுபடியுமாய் 2 கற்பலகைகளை இழைக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் மீது ஏற்பட்ட கோபத்தினால் மோசே முந்தின கற்பலகைகள் 2ஐயும் உடைத்து போட்டார். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். முதல் 2 கற்பலகைகளும் தேவன் செய்தவை. மோசே அவற்றை உடைத்து போட்டார். ஆகையினால் இப்பொழுது மோசே வேறு 2 கற்பலகைகளை இழைத்து தேவனிடத்தில் கொடுக்க வேண்டும். அவர் முந்தின கற்பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவார். கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை முதலாவதாக எழுதிய போது அதை மனுஷருடைய இருதயத்தில் எழுதினார். கர்த்தரே கற்பலகைகளை உண்டு பண்ணி அதிலே தம்முடைய விரலினால் தம்முடைய கட்டளைகளை எழுதினார். இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து தங்களை கெடுத்து போட்டார்கள். இதனால் கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே ஏற்பட்டிருந்த உடன்படிக்கை முறிந்து போயிற்று. கர்த்தர் மோசேயின் கையில் 2 கற்பலகைகளை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனத்தார் கன்றுக்குட்டியை ஆராதனை செய்தார்கள். மோசே அவர்களுடைய விக்கிரக ஆராதனையை பார்த்து கோபமடைந்து கர்த்தர் கொடுத்த கற்பலகைகளை உடைத்து போட்டார். தேவனுடைய தெய்வீக பிரமாணம் இப்போது வேத வாக்கியங்களில் பாதுகாப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வேத வசனங்களை கர்த்தர் தம்முடைய விரலினால் எழுதவில்லை. தம்முடைய வார்த்தைகளை எழுதுவதற்கு கர்த்தர் மனுஷரை பயன்படுத்துகிறார். இப்போது கர்த்தருடைய வார்த்தையை எழுதும் ஊழியத்தில் மோசே முதலாக பயன்படுத்தப்படுகிறார். தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் கற்பலகைகளை இழைக்கிறார்கள். அந்த பலகைகளில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையாகவே இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை மனுஷர் எழுதினாலும் அவர்கள் அந்த வார்த்தைகளை சுயமாய் எழுதவில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையினாலும் அவருடைய வழி நடத்துதலினாலும் ஏவப்பட்டு வேத வாக்கியங்களை எழுதியிருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு ஒப்புரவாக்குகிறார். உடைந்து போன கற்பலகைகளுக்கு பதிலாக புதிதாக வேறே பலகைகளை செய்யுமாறு கர்த்தர் கட்டளையிடுகிறார். மோசே கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக் கொள்ள வேண்டும். உடைத்து போட்ட முந்தின கற்பலகைகளில் இருந்த வார்த்தைகளை மோசே இந்த புதிய கற்பலகைகளில் எழுதுவார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்த ஊழியத்தின் மூலமாய் தேவனோடு ஒப்புரவாதலும்
சமாதானமும் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நீதிநெறி பிரமாணத்திற்கு விசுவாசிகள் எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் நீதிநெறி பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் கீழ்ப்படியாமையினாலும் முரட்டாட்டத்தினாலும் முதலாவது கற்பலகைகள் உடைந்து போயிற்று. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேதபாரகர், பரிசேயர் ஆகியோருடைய மீறுதல்களினாலும் அக்கிரமங்களினாலும் கர்த்தருடைய நீதிநெறி பிரமாணம் உடைந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். மத்தேயு 5:19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைந்து போன நீதிநெறி பிரமாணத்தை திரும்பவும் புதுப்பிக்கிறார். கர்த்தருடைய நீதிநெறி பிரமாணத்திற்கு ஆரம்பத்தில் இருந்த முக்கியத்துவத்தை கிறிஸ்துவானவர் மறுபடியும் கொடுக்கிறார். வேதபாரகரும் பரிசேயரும் கர்த்தருடைய நீதிநெறி பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை புறக்கணித்து விட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சுவிசேஷத்தின் பிரமாணம் மனுஷருடைய இருதயங்களில் எழுதப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் நமக்கு தேவனோடு சமாதானம் ஏற்பட்டிருப்பதும் சுவிசேஷத்தின் பிரமாணம் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருப்பதற்கு அடையாளமாகும். கர்த்தரே தம்முடைய பிரமாணத்தை நம்முடைய இருதயங்களில் எழுதுகிறார். கர்த்தருடைய பிரமாணம் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். கர்த்தர் மோசேயை மறுபடியுமாய் சீனாய் மலையின் மேல் ஏறி வரச் சொல்லுகிறார். அங்கே மோசேயை தவிர வேறு யாரும் ஏறி வரக்கூடாது என்பதும் கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்று சொல்லுகிறார். மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கிட்டபடியே 2 கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் அதிகாலையிலே அவரை தேட வேண்டும். அதிகாலை வேளையே கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற வேளை. அதிகாலை வேளையில் உலகம் அமைதியாயிருக்கும். அந்த வேளையில் உலகத்தின் சந்தடிகளும் ஆரவாரங்களும் அதிகமாயிருக்காது. அமைதியான சூழ்நிலையில் கர்த்தரோடு இருப்பதும் கர்த்தரை பற்றி தியானிப்பதும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும்.